ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. 8th பே கமிஷன், அதாவது 8வது ஊதிய குழுவில் எவ்வளவு சம்பள உயர்வு அரசு ஊழியர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அதாவது மத்திய அரசு ஊழியர்களின் வகைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு பணிகளில் அதிக பணியாளர்கள் உள்ளனர். அரசு பணிகளில் உள்ள பெரும்பாலான ஊழியர்கள் கிரேடு பே 1800, அதாவது கிரேடு பே 1800, 2400, 2800 மற்றும் 4200 சேர்ந்தவர்கள். ஜூனியர் அதிகாரிகள் உட்பட குரூப் டி மற்றும் குரூப் சி ஆகியவை இந்த ஊதிய குழுக்களின் கீழ் வருகின்றன. மற்ற மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே 8வது ஊதிய குழு பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்டவுடன் அவர்களின் திருத்தப்பட்ட சம்பளத்தில் கூர்மையான உயர்வு இருக்கும் என்று இந்த லெவல்களில் உள்ள ஊழியர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதாவது இந்த மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் கிரேடு அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் 1800, 2400, 2800, 4200 இந்த மாதிரி இருக்கும். இதில் சேலரி ஸ்லாப் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அது எல்லாத்துலேயும் அடிப்படையில் இந்த 8th பே கமிஷனில் எவ்வளவு ஹைக் இருக்கும் அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். கிரேடு பே 1800, 2400, 2800 and 4200 எம்ப்ளாயீஸ். கிரேடு பேல 1800, 2400, 2800 மற்றும் 4200 உள்ள ஊழியர்களுக்கு 1.92, 2.8 மற்றும் 2.28 ஃபிட்மென்ட் ஃபேக்டர்களில் சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வை ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் போடக்கூடியது தான். எவ்வளவு இருக்கும் இந்த தடவை, லாஸ்ட் கிட்டத்தட்ட 7th பே கமிஷன் வரைக்கும் எவ்வளவு நடந்திருக்கு, இந்த தடவை எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படை காரணியை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடியது இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர். அதன் அடிப்படையில் 1.92 இருந்து 2.28 வரைக்கும் 28 வரைக்கும் இந்த உயர்வு இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இது கிரேடு அடிப்படையில் பார்க்கலாம். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 8வது ஊதிய குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது ஊதிய குழுவின் உறுப்பினர்களை இன்னும் அரசு நியமிக்கவில்லை. குழு அமைக்கப்பட்டவுடன் அது தனது அறிக்கையை தயாரித்து மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கும். அதில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் குறித்து பரிந்துரைக்கப்படும். பின்னர் அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கும். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்னவாக இருக்கும் என்பது குறித்து பல மதிப்பீடுகள் மற்றும் கருத்துக்கள் உள்ளன. 8வது ஊதிய குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.92 முதல் 2.86க்குள் ஒரு அளவில் தீர்மானிக்கப்படலாம் என கூறப்படுகின்றது. சேலரி ஹைக், ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கிரேடு பே 1800 பார்த்தீங்கன்னா அடிப்படை ஊதியம் 22,100. கிரேடு பே 1900 அடிப்படை ஊதியம் 25,200. கிரேடு பே 2000 அடிப்படை ஊதியம் 30,200. கிரேடு பே 2400 அடிப்படை ஊதியம் 35,300 மற்றும் 37,500. இதில் 2-3 கேட்டகரி வரும். கிரேடு பே 2800, 2800 அடிப்படை ஊதியம் 40,400 மற்றும் 45,400 மற்றும் கிரேடு பே 4,200 அடிப்படை ஊதியம் 55,200 மற்றும் 60,400. இதில் உள்ள ஊழியர்களுக்கு 1.92 இல்லை அப்படின்னா 2.08 மற்றும் 2.28 ஃபிட்மென்ட் ஃபேக்டர்களில் திட்டமிடப்பட்ட சம்பள உயர்வின் கணக்கீடுகளை இங்கே காணலாம். அதாவது இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் இந்த கிரேடில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1.92 2.28 வரைக்கும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் சம்பள உயர்வு இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் எவ்வளவு வரும் அப்படிங்கிற கணக்கீட்டை தனித்தனியாக பார்க்கலாம். கிரேடு பே 1800, பேசிக் பே ரூபீஸ் 22,100. கிரேடு பே 1800 அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா 22,100. இதில் உள்ள ஊழியர்களுக்கு மதிப்பிடப்பட்ட ஊதிய உயர்வு எவ்வளோ இருக்கும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் அப்படின்னு பார்த்துக்கலாம். 1.92 ஃபிட்மென்ட் ஃபேக்டரில் 42,432. 2.08 அப்படின்னா 45,968. சப்போஸ் 2.28 அப்படின்னா ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 50,388 கிடைக்கும். இதில் பேசிக் பே ஆல்ரெடி அவங்களுக்கு 22,100 இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுவே கிரேடு பே 1900 அவங்களோட பேசிக் பே பார்த்தீங்கன்னா 25,200. இதில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மதிப்பிடப்பட்ட ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 1.92 அப்படின்னா 48,384. 2.08 அப்படின்னா 52,416. 2.28 அப்படின்னா 57,456. இந்த கிரேடு பே 1900 இருக்கவங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா கிரேடு பே 2000. இதுல பேசிக் பே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30,200 ஆல்ரெடி வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊழியர்களுக்கு மதிப்பிடப்பட்ட ஊதிய உயர்வு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.92 அப்படின்னா 57,948 ரூபா வரும். 2.08 அப்படின்னா 62,816 வரும். 2.28 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது 68,850
56 ரூபா இந்த கிரேடு பே 2000ல இருக்கக்கூடிய 30,200 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா கிரேடு பே 2400 அவங்களோட பேசிக் பே அடிப்படை ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா 35,300. இந்த ஊழியர்களுக்கு மதிப்பிடப்பட்ட ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.92 ஃபிட்மென்ட் ஃபேக்டருக்கு 67,776, 2.08க்கு 73,424, 2.28 அப்படின்னு பார்க்கும்போது 80,484 ரூபா இந்த கிரேடு பே 2400ல இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா இதே கிரேடு பே 2400ல பேசிக் பே 37,500 ரூபா வாங்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. அந்த ஊழியர்களுக்கு மதிப்பிடப்பட்ட ஊதிய உயர்வு எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். 1.92 அப்படின்னு எடுத்துக்கும் போது 72,000, 2.08 அப்படின்னு பார்க்கும்போது 78,000, 2.28 அப்படின்னு பார்க்கும்போது 85,500. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேடு பே 2400ல 37,500 ரூபா வாங்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு மதிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக கிரேடு பே 2800ல பேசிக் பே 40,400 வாங்கக்கூடிய ஊழியர்களுக்கு மதிப்பிடப்பட்ட ஊதிய உயர்வு எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். அவங்களுக்கு 1.92 அப்படின்னு பார்க்கும்போது 77,568 ரூபா கிடைக்கும். 2.08 அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக 84,032 ரூபா கிடைக்கும். 2.28 அப்படின்னு கணக்கிட்டோம்னா 92,112 ரூபா அவங்களுக்கு கிரேடு பே 2800ல இருக்கவங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா கிரேடு பே 2800ல இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 45,400 ரூபா வந்து அடிப்படை ஊதியமாக வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊழியர்களுக்கு மதிப்பிடப்பட்ட ஊதிய உயர்வு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.92 அப்படின்னு எடுத்துக்கும் போது 87,168, 2.08 அப்படின்னு எடுத்துக்கும் போது 94,432, 2.28 அப்படின்னு எடுத்துக்கும் போது 1,03,512 ரூபா இந்த கிரேடு பே 2800ல 45,400 ரூபா வாங்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா கிரேடு பே 4,200ல பேசிக் பே 55,200 ரூபா வாங்கக்கூடிய அடிப்படை ஊதியம் வாங்கக்கூடிய ஊழியர்களுக்கு மதிப்பிடப்பட்ட ஊதிய உயர்வு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் பார்க்கலாம். 1.92 அப்படிங்கும்போது 1,05,984, 2.08 அப்படின்னு பார்க்கும்போது 1,14,816, 2.28 அப்படின்னு பார்க்கும்போது 1,25,856 ரூபா இந்த கிரேடு பே 4,200ல இருக்கவங்களுக்கு கிடைக்க போகுது இந்த 8th பே கமிஷன் அடிப்படையில். அடுத்ததாக கிரேடு பே 4,200ல இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க. 60,400 ரூபா பேசிக் பே அதாவது அடிப்படை ஊதியம் 60,400 ரூபா வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மதிப்பிடப்பட்ட ஊதிய உயர்வு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1.92 அப்படின்னு பார்க்கும்போது 1,15,968 ரூபா கிடைக்கும். 2.08 அப்படின்னு பார்க்கும்போது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 1,20,632 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். 2.28 அப்படின்னு பார்க்கும்போது 1,37,712 ரூபா இந்த கிரேடு பே 4,200ல 60,400 ரூபா வாங்கிட்டு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரேட் அடிப்படையில் 2,400, 2,800, 4,200, 1,800 இந்த மாதிரி எல்லா கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் எவ்வளோ ஹைக் இருக்கும் அதில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பேசிக் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.9092 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதிலிருந்து 2.5 வரைக்கும் இருக்கும், அப்படின்னா 2.3 வரைக்கும் இருக்கும். இந்த கேட்டகரியில் பார்க்கும்போது ஆவரேஜாக நம்ம 1.92, 2.08, 2.28 அப்படிங்கிற 3 கேட்டகரி ஹைக்கையும் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி அவங்க என்ன வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அமௌண்ட்டையும் அதுக்கப்புறம் இந்த 3 கேட்டகரி ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் எவ்வளோ உயர்வு இருக்கும் அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து இன்னும் 8th பே கமிஷன் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. கிட்டத்தட்ட 6 மாசத்துல ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்க போறாங்க. அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும்.